ஸ்ரீ குருப்பியோ நமக. அடியன் கமலா நாராயணன். போன பதிவில் சக்தி பீடம் 5வது அது விவரத்தை விரிவாக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ அதே விவரத்தை மோகன ராகத்தில் விருத்தமாக பாடிட்டு மோகன ராகத்திலேயே நம்ம பாட்டு சொல்லிக்கலாம். ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ விருத்தம் கேளுங்கோ. दिव्य क्षेत्रमाय आनदे किழக்கு பாகிஸ்தான் தேவியில் அழகு நாசி பதிர்ந்த இடமானதா சுனந்தாபீடமாகி திரியம்பகம் காத்திட சுனந்தானதிக்கரை செய்த பாக்யமதை வியந்து போற்றிடுவோம், வியந்து போற்றிடுவோம், போற்றிடுவோம். சுனந்த பீட்டமமல்த சுனந்தி நீ சுனந்த பீட்டமமல்த சுனந்தி நீ சூல பாணியா திரையம்பகனில் நீ சூல பாணியா திரையம்பகனில் ராணி சுனந்த பீடமமல்த சுனந்தி நீ சூல பாணியா திரையம்பகனில் ராணி சுனந்த. அனுபல்லவி. சுந்தரமாய் சுனந்த சுந்தரமாய் சுனந்த நதிக்கரையில் அன்பர் கருள நதிக்கரையில் அன்பர் கருள சுந்தரமாய் சுனந்த நதிக்கரையில் அன்பர் கருள சுந்தரமாய் சுனந்த நதிக்கரையில் அன்பர் கருள சுஞான முத்தோளிரோம் சுஞான முத்தோளிரோம் நாசிகையோடழகோவியமாய் நாசிகையோடழகோவியமாய் சுஞான முத்தோளிரோம் நாசிகையோடழகோவியமாய் சுஞான முத்தோளிரோம் நாசிகையோடழகோவியமாய் சுந்தரமாய் சுனந்த நதிக்கரையில் அன்பர் கருள சுஞான முத்தோளிரோம் நாசிகையோடழகோவியமாய் சுனந்த. சரணம். சாதனைகளை புரியும்
சாதனைகளை புரியும் யோகியர்க்கு சாதனைகளை புரியும் யோகியர்க்கு சாதனைகளை புரியும் யோகியர்க்கு சோதனைகளை அகற்றி சோதனைகளை அகற்றி பேரானந்தம் அளித்தும் பேரானந்தம் அளித்தும் சோதனைகளை அகற்றி பேரானந்தம் அளித்தும் போதமுற மெய்ஞானமது வாரிதியில் ஆதியும் போதமுறமை ஞானாமுத போதமுறமை ஞானாமுத வாரிதியில் ஆதியும் போதமுறமை ஞானாமுத வாரிதியில் ஆழ்த்தியும் வேதனைகள் அண்டவிடாமல் வேதனைகள் அண்டவிடாமல் தடுத்து காத்தும் வேதனைகள் அண்டவிடாமல் தடுத்து காத்தும் சாதனைகளை புரியும் யோகியர்க்கு சோதனைகளை அகற்றி பேரானந்தம் அளித்தும் போதமுறமை ஞானாமுத வாரிதியில் ஆழ்த்தியும் வேதனைகள் அண்டவிடாமல் தடுத்து காத்தும் சுனந்த சரணம் திருத காலம். தாயினும் சால பரிந்து வந்து தாயினும் சால பரிந்து வந்து தாகமர அருள் மாறி பொழிந்தும் தாகமர அருள் மாறி பொழிந்தும் தேகப்பற்றருக நெசமுடன் போதித்து தேகப்பற்றருக நெசமுடன் போதித்து தூய உள்ளம் சேர்க்கும் கண்டர் மனை மாமணியே தூய உள்ளம் சேர்க்கும் கண்டர் மனை மாமணியே தாயினும் சால பரிந்து வந்து தாகமர அருள் மாறி பொழிந்தும் தேகப்பற்றருக நெசமுடன் போதித்து தூய உள்ளம் சேர்க்கும் கண்டர் மனை மாமணியே சூனந்த பீடமமல்த சூனந்தி நீ சூல பாணியாம் திரையம்பகனில் ராணி சூனந்த. இப்போ முழு பாட்டையும் பார்க்கலாம். சூனந்த பீடமமல்த சூனந்தி நீ சூல பாணியாம் திரையம்பகனில் ராணி சூனந்த. சுந்தரமாய் சுனந்த நதிக்கரையில் அன்பர் கருள
சுனந்தனதி கரையில் அல்பர் கருள சுஞான முத்தொளிரும் நாசிகையோடழ கோவியமாய் சுஞான முத்தொளிரும் நாசிகையோடழ கோவியமாய் சுனந்த சாதனைகளை புரியும் யோகியர்க்கு சோதனைகளை அகற்றி பேரானந்தம் அளித்தும் போதமுற மெய்ஞானமுதம் வாரிதியில் வாழ்த்தியும் போதமுறமை ஞானாமுதம் வாரிதியில் ஆழ்த்தியும் வேதனைகள் அண்டவிடாமல் தடுத்து காத்தும் தாயினும் சால பரிந்து வந்து தாகமர அருள் மாறி பொழிந்தும் தேகப்பற்றருக்க நெசமுடன் போதித்து தூய உள்ளம் சேர்க்கும் நிலகண்டர் மாமணியே தாயினும் சால பரிந்து வந்து தாகமர அருள் மாறி பொழிந்தும் தேகப்பற்றருக்க நெசமுடன் போதித்து தூய உள்ளம் சேர்க்கும் கண்டர் மணி மாமணியே சூனந்தா பீட்டமமந்த சூனந்தினி சூல பாணிய திரையம்பகனில் ராணி சுனந்தா. மோகனம் கேட்டேன் இல்லையா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6வது பீடம் கண்டகீஸ்வரி பீடம். அது தேவியோட வலது கன்னம் விழுந்த இடம். தேவியோட பீடம் கண்டகீஸ்வரி சொன்னேன் இல்லையா, அவளோட திருநாமமும் கண்டகீஸ்வரி தான். க்ஷேத்திரத்தை காப்பாற்றுறவர் சக்கரபாணி அவர் பேர். க்ஷேத்திரம் நேபாளம் சாலிகிராமம் உற்பத்தி ஆகிற இடம் அது. இதை நம்ம அடுத்த எபிசோடில் விருத்தமாக பாடிட்டு சாரங்கா ராகத்தில் பாட்டு நம்ம பாடலாம். ஸ்ரீ குருபியோ நமகா. நான் உங்களோட ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எப்படின்னாக்கா, இப்போ கர்நாடிக் மியூசிக் ஃபவுண்டேஷன் கமலா நாராயணன் அதை ஆரம்பித்து சரளி வரிசையிலேருந்து ஆரம்ப பாடத்துலேருந்து எப்படி சுதி சேர்த்துக்கணும், எப்படிலாம் எந்தெந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விவரமாக சொல்லி கொடுத்து பாட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். சரோஜத்தி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் ஆக்காரங்கள் எல்லாம் அந்த தியரட்டிக்கலாகவும் இதெல்லாமும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாமும் நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். அது எத்தனை பேர் கேட்டு பெனிஃபிட் ஆனேங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கப்புறமும் நல்ல சின்ன சின்ன பாட்டுகள், அதுக்கப்புறமா ஏதானு ஸ்ரீ ஜெயந்தி விநாயக இது அதெல்லாம் அதுக்கெல்லாமும் சின்ன சின்ன பாட்டுகள்லாம் போட்டிருக்கேன். அதை தவிர வசந்தா மாமி சொல்லி கொடுத்த பாட்டுகளும் சிலது போட்டிருக்கேன். மீனாட்சி கல்யாணத்துலேருந்து சிலது போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் போட்டுட்டே வந்திருக்கேன். அதுக்கப்புறமா லலிதா புராணம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் நிறைய எபிசோடு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சக்தி பீடம் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஆறாவது வரைக்கும் போடுறேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கப்புறமா லைக் பண்ணணும், எனக்கு விஷயம் சொல்லணும். இப்படி இருந்தது இது மாதிரி வேணும், உங்களுக்கு எப்படி தோன்றதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கனாக்கா
எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலும் மேலே என்னெல்லாம் பண்ணலாம், எத்தனை பேருக்கு எப்படி அதை ரீச் பண்ண முடியும். மாமியோடது நிறைய பாட்டுகள் இருக்குது, எல்லாம் வெளியில் கொண்டு வரணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பு தரணுன்ட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.